இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே அவரோட வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பஞ்சாபி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய 13 அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 13 வயசு இருக்க ஒரு சின்ன பையன். ஆனா அவனோட தோற்றம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி இருக்கும். இதனால அவன் பல கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். மற்றவங்களை போல இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறான். அது அவனை எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படின்றதா படத்தோட மீறி கதையா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 13 வயசு பையன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவன் கிட்ட தான் போக ஆரம்பிக்குது. இந்தர் அப்படின்றது அவனோட பேரா இருக்கும். சோ காலையில அப்பா அம்மா எழுந்துக்கிறாங்க. பரபரப்பா தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவன் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான். அம்மாவும் 13 வயசு பையன் மாதிரியே அவன் நடந்துக்கிறான். இவ்வளவு நேரம் வரைக்கும் என்னடா தூக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது இவன் எழுந்து பாக்குறா. தன்னோட ரெஸ்ட் ரூமுக்கு போறான். அங்க இருக்க கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவன் கூட படிக்கிற பசங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவனை அங்கிள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இவன் கூட படிக்கிற பசங்க எல்லாமே ரொம்ப சின்ன பசங்களா தெரிவாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு 10வது 12வது படிக்கிற பையன் மாதிரி இருப்பான் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கூட மிங்கிள் ஆக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருந்து கிளம்பி ஒரு பப்ளிக் ஸ்கூல் இருக்கும். அது இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபாரின்ல எடுத்ததா இருக்கும். ஸோ பப்ளிக் ஸ்கூலுக்கு போறான். அங்க தன்னோட கிளாஸ் பசங்களோட உட்காரணும்னு போகும்போது லிட்டரலி நமக்கு இங்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க இவன் எந்த அளவுக்கு பெருசா இருக்கான் அப்படின்றது. இவனோட கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. எனக்கு நீ முன்னாடி உட்காந்து அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது, நீ பின்னாடி போய் உட்காடுறா அப்படின்ற மாதிரி ஒருத்தரை இவர் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் கடைசியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் அண்ட் ஒரு பசங்க கூட இவர் கூட பேச விருப்பம் இல்லாம இருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது பேரெல்லாம் அதே ஸ்கூல்ல ஒரு சீனியர் லெவல்ல இருக்க ஒரு பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவன் நிறைய ரவுடிசமான வேலைகள் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் இவனுக்கு ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்கோட புகைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கான் அண்ட் மறைமுகமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்தரோட அப்பா கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரோட சேர்ந்து பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி பிசினஸா இருக்கும். அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை இப்போ நம்ம ரீசெண்டா வாங்கியாச்சு. இதனால அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பையனை அப்பா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, போ உன்னோட ரூமுக்கு போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு, இல்ல படுத்து தூங்கு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இந்த பையனுக்கு இந்த கிட்டார் வாசிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். மொபைல் போனை ஆன் பண்ணிட்டு அதை வாசிக்கலான்னு போகும்போது இங்க இவரோட அப்பா சின்னதா ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருந்தாலே பார்ட்டி, அது எல்லாமே முடிஞ்சது தன்னோட மனைவியோட பேசிக்கிட்டே இருக்காரு. கிட்டார் சவுண்டு கேட்டது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. ஒரு வாட்டி சொல்லி பாக்குறாரு, 2 வாட்டி சொல்லி பாக்குறாரு. அந்த பையன் அதை வாசிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான திட்டு, இப்போ அதை வந்து ஒடிச்சு போட போறேன்டா, ஒழுங்கு மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு தூங்குடான்னு சொல்லும் போது இவனோட முகம் மாற ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறான். தன்னோட சைக்கிள் ஒரு இடத்துல பார்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அந்த ரவுடி கேங்கோட தலைவர் இருக்காலையா, அவன் இங்கெல்லாம் நீ பார்க் பண்ணக்கூடாதுப்பா, இது எங்களுக்கான இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடா இங்க நிறைய இடம் இருக்கு, நான் பார்க் பண்ணிக்கிறேன், எனக்கு இங்க விட்டா வேற வழி இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க, தம்பி நீ இங்க பண்ண கூடாது, அவ்வளவுதான், இந்த இடம் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, என்னோட நண்பர்களுக்கும் சேர்த்துதான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இவரோட சைக்கிளை எட்டி விடும் போது இது எல்லாத்தையும் அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சர் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கும் மேல இருக்கவர்கிட்ட கொண்டு போக இதை எப்படியாவது நம்ம பார்த்து பண்ணி ஆகணும். நிறைய முறை இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பையனோட அப்பா அம்மாவை சந்திக்கிறதா எனக்கு என்னமோ கரெக்ட்னு படுது அப்படின்ற மாதிரி சஜஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த ரவுடி கேங் கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல ஒரு கேங் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த கிளாஸோட டீச்சர் வர ஆரம்பிக்கிறாரு. நீ பண்ண வரைக்கும் போதும், முதல்ல இங்கிருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி கேங்க திட்டி அனுப்பலாம் ட்ரை பண்ணும்போது அவனுங்களுக்கு இது மேலாம் பயமே கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இதை தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற ஆட்டிடியூடோட இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்தரோட கிளாஸுக்கு போக ஆரம்பிக்குது. அங்க அவங்களோட மேம் இவங்களுக்காக ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்றத்தை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உலகத்துல 7 அதிசயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அது யாருக்காவது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்தர் கிட்ட வர ஆரம்பிக்குது. அவன் இந்தியால ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி பாய துறக்க அங்க இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. மேம் எங்க எல்லாரும் விட இவன் ஹைட்டா இருக்கா, இவன் ஒரு மாதிரியா இருக்கா, பெரிய பையன் மாதிரி இருக்கா, இவனே ஒரு அதிசயம் தானே மேடம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இது இவனுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆகுது அப்படின்றத இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க வேக வேகமா ரெஸ்ட் ரூம் போகணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த ரவுடி கேங் இருக்காங்க இல்லையா, இவனை உள்ள விடுறதா தெரியல. இதுக்கான காரணம் புரியல. உள்ள அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்கும்போது உள்ள அந்த ரவுடி பையன் இருக்கானே அவன் சிகரெட்டை புடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த ரவுடி பையில என்னடா உள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த மேஜிக் எங்களோட கையில இருக்கு இல்லையா, அது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதை அப்படியே கற்பனை வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்பா அம்மாவோட ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அங்க அப்பாவோட இருக்கலான்னு போக, அப்பா நீ என்னோட எல்லாம் இருக்க வேணாம், இப்போ வெளியே எங்கன்னா போயிருப்போம் அப்படின்னு மாதிரி அனுப்பிவிட. சரி இவர் அம்மா கிட்ட போறாரு. அம்மாவும் அதே பதில் தான், அப்போ அந்த குழந்தைங்களோட போய் விளையாடுப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல
இவரை விட ரொம்ப சின்ன சின்ன பசங்க. இதனால அந்த குழந்தைங்களோட விளையாட விருப்பம் இல்லாம இவருக்கு இந்த கார்டு எல்லாத்தையும் மேஜிக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இவர்கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைகிட்ட இந்த கார்டு எல்லாத்தையும் காமிச்சு விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிக்குது. இதனால இவர்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்குறாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா கிட்ட போக, டேய் இங்க நம்ம எல்லாரும் ஒரு பார்ட்டி மாதிரி கூடி இருக்கோம் இல்லையா, எல்லாருக்கும் பாட்டு பாடணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும், நீ வேணா ஒரு பாட்டு பாட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இங்க அவன் பாட ஆரம்பிக்கிறான். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க. அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. ஏன்னா இவன் பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் இவரோட பாடலை கேட்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் பாடி முடிச்சதோ நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி கேட்காத ஒரு பாடலுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்து போக இங்க இவன் தனக்குன்னு யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி உணர ஆரம்பிக்கிறான். அப்படியே கற்பனை அப்பா சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறா. சரி அப்பா பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு காலேஜ்ல பிடிச்சாங்க, அதாவது ஸ்கூல்ல பிடிச்சாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அப்பா அந்த சிகரெட் பாக்கெட்டை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது அவருக்கே தெரியாம ஒரு சிகரெட் எடுக்கிறான். அடுத்த நாள் காலையில அந்த கேங் கிட்ட கொண்டு போறான். காரணம் என்ன அப்படின்னா அந்த கேங் தான் ஸ்கூல்ல ஒரு மாதிரி கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்திருப்பா. நீ ரொம்ப சின்ன பையன்பா அப்படின்ற மாதிரி தட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்போ அந்த சிகரெட்டை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருமே இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை ரெஸ்ட் ரூம்குள்ள கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சிகரெட்டை பார்த்ததும் இது பயங்கரமான மேஜிக்கா இருக்கே, நீ எங்களோட சேரணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சுக்கோ, டெய்லி இதே மாதிரி ஒரு மேஜிக்கை நீ கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னா எங்களோட குரூப்ல நீ இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இது நேரம் வரைக்கும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட இந்த குழந்தை இப்ப இவங்க கிட்ட அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறா அப்படின்றத காமிக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு நாள ஒவ்வொரு சிகரெட்டை வாங்கிட்டு இவங்க கூட நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க நிறைய பேரை டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எல்லா டார்ச்சர்லயும் இவனும் சேர்ந்துக்கிறா அப்படின்ற மாதிரி இவனும் அந்த கேங்கோட ஒரு அங்கம் ஆயிட்டான் அப்படின்றது ஒரு சின்ன பாடல் மூலமா நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த ரவுடி கேங்கோட லீடர் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனோட அப்பா வர வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க அந்த மனுஷன் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே சார், அவனுங்க போக போக வாழ்க்கையை புரிஞ்சுப்பானுங்க அப்படின்ற மாதிரி பையனை எந்த விதமான கண்டிப்பு கண்டிக்காம அங்க இருந்து கிளம்புறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனை இந்தரோட அப்பா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் அந்த தொழில ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் இவரை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கு. இதனால இவங்களுக்குள்ள சின்ன பிளவு ஏற்பட ஆரம்பிக்குது. இது மூலமா ஒரு சீக்கிரட் சரக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பையன் கவனிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயங்கள் நமக்கு ஒரு பக்கம் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல எங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குது. ஒரு வருஷம் கோவிட் அப்படின்றதால நிறைய விஷயங்கள், அதாவது கல்ச்சர் ப்ரோக்ராம் அது கொண்டு எந்த விதமான விஷயங்களும் நம்ம பண்ண முடியாம போயிடுச்சு. இந்த வாட்டி அதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு தனி ஆளை நியமிக்கிறாங்க. புது கேரக்டரான ராட்பீர் அப்படின்றவர் உள்ள வராரு. அவர் உங்க எல்லாரையும் கைட் பண்ணுவாரு. எந்த ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக எல்லா குழந்தைகளும் அவங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க ரவுடி கும்பலோட சேர்ந்துக்கிட்டு இந்த இருக்கா இல்லையா, அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட்டுன்னு இவர் இதை கவனிக்கிறாரு. உனக்குள்ள என்னப்பா இருக்கு, நீ சிரிக்க மட்டும்தான் செய்வியா அப்படின்ற மாதிரி அவரை டீஸ் பண்ணும்போது அவர் அழகான பாடலை கிட்டார் மூலமா பாட ஆரம்பிக்கிறாரு. இது நேரம் வரைக்கும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இந்த இசையை கேட்டது கொஞ்சம் மனம் மாற ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையப்பா, இவனுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி புதுசா வந்த ஆசிரியரும் இவரை நோட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனை மொத்த டீம் கிட்ட போக ஆரம்பிக்குது. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால ஒவ்வொரு டீமா பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புதுசா வந்த ஆசிரியர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் இந்தர் கூட போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்தர் இதுக்கு முன்னாடி தன்னோட கிளாஸ்மேட் எல்லாருமே தன்னை கலாய்ச்சிருக்காங்க, வெறுத்து ஒதுக்கி இருக்காங்க. இதனால இவங்க கூட நான் பாட மாட்டேன், அவனை தனியா பாடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டீச்சரும் தம்பி இது என்னோட முடிவு தான், நீ இவங்க கூட பாடி ஆகணும், இல்ல பாடாம போ அப்படின்ற மாதிரி அவரை கட்டாயப்படுத்தி இந்த குரூப்ல இருக்க வைக்கிறாரு அப்படின்றத ஒரு பக்கம் இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல வீட்டுல டெய்லி அப்பாவோட அந்த சிகரெட் பாக்கெட் இருந்து ஒரு சிகரெட்டா அந்த பையன் தெரியாம எடுத்துட்டு வருவா அப்படின்னு மாதிரி வைக்கலையா, இந்த வாட்டி வைக்கலான்னு போகும்போது பாக்கெட்ல ஒரு சிகரெட் கூட இல்ல, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அங்க இருக்க அப்பாவோட டிராயர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்பா வர ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, இல்லப்பா என்னோட நோட் புத்தகங்கள்லாம் இங்க இருக்கான்னு பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி ஸ்கூல் போக ஆரம்பிக்க அவனுங்க வழக்கம் போல நீ மேஜிக்கை கொண்டு வந்தியாடா, அதை உடனடியா கூட்டுடா அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவங்கிட்ட இது இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி முகம் மாற ஆரம்பிக்குது. அந்த மேஜிக் இருக்க வரைக்கும் நான் நீ எங்களோட நண்பன், இல்லைன்னா உன்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்கமிங்ல என்னோட பர்த்டே வரப்போகுது, இதனால நீ ஒரு பாக்கெட் ஃபுல்லா கொண்டு வரணும், ஏன்னா ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, இதை நீ என்னோட வீட்டுக்கு கொண்டு வரணும் சரியா அப்படின்ற மாதிரி லிட்டரலி இந்த பையனை மிரட்டி அனுப்பும் போது இவன் வீடு முழுக்க அப்பாவோட சிகரெட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். எங்க தேடியுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் அம்மாவோட பர்ஸ்ல கொஞ்சம் பணம் இருக்கிறத கவனிக்கிறான். யாருக்கும் தெரியாம அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிகரெட்டை வாங்கணும் அப்படின்ற மாதிரி போக இந்த ஊர்ல மைனஸ்க்கு எதுவுமே விற்கப்படாது
அப்படின்னு மாதிரி இருக்கும். இப்போ இவன் உள்ள போனா அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்பான். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அக்கம் பக்கத்துல யாராவது இருந்தாங்க அப்படின்னா எனக்காக இந்த உதவி நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டு பார்க்க அவங்க மேலேயும் கீழே பாக்குறாங்க. இவன் மைண்ட் தெரிஞ்சதோ நம்ம இப்ப வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா பெரிய கேஸ்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த ரிஸ்க் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக இவன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த பார்ட்டியில கலந்துக்க ஆரம்பிக்கிற. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஜாலியா போய்கிட்டே இருக்கு. அது இரவு நேரம் ஆயிடுச்சு. இதனால மேஜிக் நீ எடுக்க முடியுமான்னு கேட்க இந்த பையன் அப்படி இப்படின்னு முடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், யாருமே எனக்கு உதவ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி அவங்கள பார்த்ததும் இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். நான் அவங்க ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு இந்த மேஜிக் இல்லை அப்படின்னா நீ எதுக்காக தங்கம் இங்க வந்த, உண்மையான மேஜிக்கை நான் காமிக்கவா அப்படின்ற மாதிரி மிரட்டி அவனை தண்ணியில தள்ளி விடும்போது அவன் ஒரு மாதிரி மனநிலைமையோட எழுந்துக்க ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நடந்த எல்லா விஷயங்களையுமே அவங்க வீடியோவா எடுத்து அதை இவனுக்கு எடுத்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. அடுத்த நாள் காலையில அவன் சைக்கிளோட அங்க போகும்போது இவனோட சைக்கிள் ஸ்டாண்ட்ல இருந்து இவனோட சைக்கிளை தள்ளி விட்டுட்டு ஓடிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த மேஜிக் மட்டும் இல்ல அப்படின்னா நீ எங்களோட நண்பன் கிடையாது அப்படின்ற மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க இவன் லிட்டரலி கண் கலங்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல சட்டையை பிடிச்சி ஒரு கட்டத்துல மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையுமே புதுசா வந்திருக்கா இல்லையா அந்த ஆசிரியர் அவர் கவனிக்கிறார். இவனுக்கு கிட்ட இருந்து இந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, அந்த கிட்டார் வாசிக்கணும் அப்படின்றதா இல்லையா. இதனால அதை பத்தின விஷயங்கள் நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்கு நிறைய மோட்டிவேஷன் டாக் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அவரோட அப்பாவுக்கு அவரோட பிசினஸ்ல இருந்து ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனை போகுது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. எல்லா குழந்தைகளுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நல்லபடியா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த இருக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து ஒரு சிகரெட் துண்டு கிடைக்குது. அதாவது வழக்கம் போல பாக்கெட்டை வச்சுட்டு போவாரு. இந்த வாட்டியும் அதை வச்சுட்டு போகும்போது ஒரு சிகரெட் கிடைச்சிருச்சு. சோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமா அந்த கும்பலை பார்க்க போக ஆரம்பிக்கிறேன். என்னோட மேஜிக் வந்துருச்சு, நீ என்னோட நண்பன் தாண்டா அப்படின்ற மாதிரி அவனை பாத்ரூமுக்கு வெளியில நிக்க வச்சுட்டு இவனுக்கு உள்ள போறானுங்க. சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த அந்த ஆர்கனைஸ் பண்ற டீச்சர் கவனிக்கிறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் ஸ்டேஜ் ஏற்ற விட்டு அவனை கிட்டார் வாசிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அவனோட பேக்குக்குள்ள சிகரெட் பாக்கெட் இருக்கு அப்படின்ற விஷயம் இவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சோ வேகமா அது எல்லாத்தையும் பாதியிலேயே விட்டுட்டு ஓடி போய் பேக் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேக்குக்குள்ள இருந்து சிகரெட் அட்டையை அங்க இருக்க ஒரு ஆசிரியர் எடுத்துட்டார். நீ இதை தானே தேடி வந்த, இது எப்படி உன்னோட பேக்ல வந்தது அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணார் இல்லையா அவர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இது என்னோட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பிரச்சனையை காம ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த சைடு அந்த இந்தரோட அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடியா சுத்திட்டு இருக்கா இல்லையா அவரோட ஃபேமிலில இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க தப்பு அப்படின்ற மாதிரி அந்த பசங்களை நீங்க அடிக்க போகலாம். அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குது. நீங்க தான் முதல் தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க உங்களை நீங்களே அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான வயசுல குழந்தைகள் நம்ம என்ன பண்றோமோ அதை எல்லாத்தையுமே தான் பண்ண போறாங்க. நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா அவங்க நல்ல விஷயங்களை கத்துப்பாங்க. அவங்க முன்னாடி கெட்டது பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா கெட்டதுதான் அங்க போய் சேரும் இல்லையா. இதனால அவங்கள பிளேம் பண்ணி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மாற்றம் அப்படின்றது உங்ககிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஃபேமிலிக்கும் வண்டியில உரைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ரெண்டு ஃபேமிலியும் இங்க லிட்டரலி திருந்துறாங்க அப்படின்ற மாதிரி நாங்க பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் அவங்களோட குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த இன்னொரு வாய்ப்பு முடியல இல்லையா, நாம அங்க போகலாமா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போக அங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் கிட்டாரை வச்சுக்கிட்டு பாட ஆரம்பிக்கிறார். ஸோ இது நேரம் வரைக்கும் அவர் முழுமையா கிட்டார் வாய்ச்சது கிடையாது, முழுமையா பாடினது கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க அதை எல்லாத்தையும் கண்ணீரோட பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாராலையுமே அவர் அப்ரிஷியேட் பண்ணப்படுறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த வயசுல குழந்தைகளுக்கு தேவையானது அது மட்டும் தான். அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பா தவறான பாதைக்கு போகலாம். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட இருக்க குழந்தைகளோ இல்ல நீங்க ஏதாவது குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை ஊக்கப்படுத்துங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.